ஹாய்டா, வெல்கம் டு மோஜி பனி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வீமென் குக் எஃப்எஃபோட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட என் பண்ணியிருந்தேன்னா, வீமென் 2 பேரும் வந்து அந்த பீச் ஓரமாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடு தான் என் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே டேவோட ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே டேவோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அந்த அந்த எப்படின்னா அந்த கடலோட வியூஸ் தான் அப்படியே பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த பக்கம் டே தான் மோச்சி, ஹே மினி, சொல்லு மாமா, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் தானே சொல்கிறேன். ஐயோ மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இந்த என்கேஜ்மெண்ட் உனக்கு பிடிக்கலையா? மாமா, எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் இல்லை, சின்ன வயசுலேயே முடிவு பண்ணினது தான், அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் கேட்டிருக்கலாம்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் சொன்னாங்க ஆன்ட்டியெல்லாம். நான் தான் உனக்கு இது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ன்ட்டு வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், இதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ சொல்லியிருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே தான் சிரிச்சுட்டு அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அப்படியே ஒன் சைடாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் தான் அப்படியே அந்த வியூஸை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், ஜிமினோட மைண்ட் வாய்ஸு, மாமா கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, ஜங்குக்கு பற்றி சொல்லியே ஆகணுமே, என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்தாச்சு, என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியாச்சு, இதை அவன்கிட்ட வேற சொல்லணும், அவனை லவ் பண்ணுறேன்னு மாமா கிட்ட சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி. ஐயோ ஜிமினா, என்னடா பண்ணுற, எப்படா சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிட்டு ஜிமின் வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காண்டா. இந்த பக்கம் டே தான், டேவோட மைண்ட் வாய்ஸு, ஹே மினி, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல மாட்டேங்கிறேன், பட் வெயிட் பண்ணுறேன், ஓகேவா? பட் உனக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த வியூஸை பார்த்துட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்கடா. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜிமின் என்ன பண்ணுறேன்னா, மாமா சொல்லுடா, நம்ம போகலாமா, வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேவும் சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, வீமென் 2 பேரும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் ஜிமின் வந்து டேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டே கூட வந்து பைக்கில் தான் போகிறான். இப்போ அந்த 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 பைக்கில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேருமே அவ்வளோ ஃபீல் பண்ணி அவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு அப்படியே அந்த போகிறாங்கடா. இப்போ டே வந்து இப்போ வீட்டில் போய் ஸ்டாப் பண்ணிடும். இப்போ வந்து டைம் என்ன ஆகுதுன்னா ஒரு 12 o'clock இந்த மாதிரி தான் ஆகுது. இப்போ 2 பேருமே சரின்ட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே அவங்கவுங்க ரூமில் வந்து ஸோ எல்லாம் படுத்துட்டாங்க. லைட் ஃபுல்லாக ஆஃபில் தான் இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே டேவை ஹேண்டை ஹோல்ட் பண்ண மாதிரி அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் ஏறி அப்படியே நடந்து தான் போகிறான். போயிட்டு அப்படியே டே ரூம் கிட்ட தான் நிற்கிறான். இப்போ டேவும் ஜிமினை பார்க்குறான், ஜிமினும் டேவை பார்க்குறான். இப்போ 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. இந்த பக்கம் டே தான், சரி மினி, இப்போ உங்கள் டேட் மாம் கூட படுத்துக்கோ, நான் மார்னிங் உன்னை கொண்டு வந்து காலேஜில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா ஏம்மா எங்கள் அப்பா அம்மா கூட படுக்க சொல்கிறீங்க? நானும் அவன் கூட படுக்க மாட்டேன், நான் அவன் கூட தான் படுப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டீ தான், டேய் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா, உனக்கு தெரியாதா, இனிமேல் மேரேஜ் வரைக்கும் நீ நானும் ஒன்றா ஸ்டே பண்ணக்கூடாது, நீ போய் டேட் மாம் கூட படுத்துக்கோ, நான் அந்த மார்னிங் ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், அதெல்லாம் முடியாது, நான் அவன் கூட தான் படுத்துக்குவேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு வந்துட்டு அந்த இவங்களுக்குன்னு அந்த ரூம் அங்கே இருக்குண்டா, ஸோ அந்த ரூம்குள்ளே டே வந்து அந்த ரூம் சொல்லியிருப்பாங்களடா, இந்த மாதிரி ஜிமின்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான் சொன்னலடா, அந்த ரூமுக்குள்ளே போயிடுறான். அப்போ டே தான், மினி எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் பின்னாடியே போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் தான் ஜிமின் என்ன பண்ணுறான், வேகமாக போய் அந்த பெட்டில் போய் படுத்துக்கிறான். இந்த பக்கம் டே வந்துட்டு அப்படியே டோர்கிட்டே நிற்கிறான். மினி வா, நீ முன்ன போ, ஆண்டி அங்கிள் என்னை தப்பாக நினைப்பாங்க, போ, அதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ வந்து என் கூட படுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே சிரிச்சிட்டு, டேய் ஏதாவது நினைக்க போகிறாங்கடா, அது எது நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு உன் கூட படுத்தா தான் தூக்கம் வரும், நீ வா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே சிரிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா அந்த டோரை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிமின் பக்கத்தில் தான் படுக்கிறான். இப்போ ஜிமினும் அப்படியே டேவை தான் பார்க்குறான், டேவும் ஜிமினை தான் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் இன்னும் அந்த என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸில் தாண்டா இருக்காங்க, இன்னும் ட்ரெஸ் வேறு எதுவும் வியர் பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறான்னா டே வந்து அப்படியே ஜிமினை பார்த்த மாதிரி படுத்திருக்கான். அதே மாதிரி தான் ஜிமினும் அப்படியே டேவை பார்த்த மாதிரி படுத்துட்டு இப்போ 2 பேருமே அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஐ டு ஐ அவ்வளோதான் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான், மாமா சொல்லுடா, இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்க, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த சைடு டே தான் சிரிச்சிட்டு, அப்படியா இருக்க, ஆமாம் மாமா, நீ அவ்வளோ அழகாக வேர்ல்டு ஹேண்ட்ஸம் பாய் மாதிரி சூப்பராக இருக்க மாமா, அப்படியே உன்னை பார்த்தப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, அப்பா என்னடா இப்படி இருக்க, ஆண்டவனை இப்படி படைச்சான் அந்த மாதிரி இருந்துச்சு மாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் டே சிரிச்சிட்டு, டேய் என்னடா பேசுகிற, இந்த அளவுக்குலாம் உனக்கு பேச தெரியுமா என்ன, போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷை ஆக்குறான். இப்போ டே தான் அப்படியே சிரிச்சிட்டு, நீ தான் மினி க்யூட்டாக அழகா ஏஞ்சல் மாதிரி இருந்தது தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்க இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில், எப்படி நீ மட்டும் எவ்வளோ அழகாக இருக்க, அதுவா, அது எங்கள் அப்பா அம்மா தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், அங்கிள் ஆண்டி தான் கேட்கணுமா, சரி இரு நான் போய் கேட்டு வரேன், மாமா எங்கே போகிற, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், டே வந்து மறுபடியும் படுக்க வச்சுக்கிறான். இந்த பக்கம் டே தான் ஜிமினை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு, மினி என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி தான் நீ இருக்க, என்ன நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸோ இது ஃபர்ஸ்ட் நைட், நான் அதனால தான் உன் கூட படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், பாய் ஃபர்ஸ்ட் நைட்டா, இல்லை மாமா இன்னைக்கு நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் இல்லை அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே சிரிச்சிட்டு, அப்படியா, அப்போ நீ இதுக்கு மேலே என்னோடய ஒய்ஃபை ஆகிட்ட, அப்போ நான் இது சொன்னாலும் நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம் என் மாமா எது சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணான், அப்படியே டேவை போய் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டே தான், டே என்னடா பண்ணுற, ஹக் பண்ணாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒரு மாதிரி வந்து நர்வஸ் ஆகுறான். இந்த பக்கம் அது ஜிமினுக்கு வந்து புரியுது, ஏன்னா டேவோட ஹார்ட் பீட்டில் ஒரு மாதிரி ரொம்ப ரைஸ் ஆகுது, அவன் ஒரு மாதிரி டே வந்து ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா என்னாச்சு, ஒரு மாதிரி உன் ஹார்ட் பீட்டில் இவ்வளோ ரைஸ் ஆகுது, அது ஒன்றும் இல்லை ஜிமின், நீ தள்ளி படுக்கிறியா, என்னாச்சு, நான் எப்பயும் உன் கூட இப்படி தானே படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீ எப்பயும் படுக்கிறது ஒன்றுடா, ஆனால் இன்னைக்கு படுக்கிறது ஒரு மாதிரி இருக்குது மினி, நீ தள்ளி படு, நடுவில் பில்லோ வச்சுக்கலாம், நீ அந்த சைடு படு, நான் அந்த சைடு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ஜிமின் தான், ஆ எதுக்கு எதுக்கு நான் போய் தள்ளி படுக்கணும், அதெல்லாம் முடியாது, நான் உன்னை ஹக் பண்ணிவிட்டு உன் கூட இப்படி தான் நான் டைட்டாக படுத்துப்பேன், போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், டேய் நேரம் காலம் தெரியாமல் என் கூட இந்த மாதிரிலாம் பண்ணாத மினி, புரிஞ்சிக்க, நீ அந்த சைடு படு, நான் இந்த சைடு படுத்துக்கிறேன், வேணா அப்புறம் பின்னாடி ப்ராப்ளம் ஆயிரும், ஏற்கனவே நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன், நான் அப்பயே அங்கே போக சொன்னேன், நீ தான் இங்கே வந்து படுத்துருக்க, சொன்னால் கேளு மினி, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா என்ன நீ ஒரு மாதிரி பேசுகிற போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், இன்னும் டே கிட்ட வந்து இன்னும் டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஃபேஸ் அப்படியே ஜிமின் டேவோட செஸ்ட்டில் அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி பதிஞ்ச மாதிரி அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் டே தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜிமின் தான், மாமா என்ன பண்ணுற, எனக்கு தூக்கம் வருது, டேய் உனக்கு தூக்கம் வருது, எனக்கு ஏறுதுடா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் மாமா என்னாச்சு, என்ன ஒரு மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டே தான், ஒன்றும் இல்லை நீ படு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் ஜிமின், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், இங்கே பாரு கசகசன்னு இருக்கு, நீ 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 ரெஸ்ட் எடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணான், ரெஸ்ட் ரூமுக்கு போகலான்னு ஏந்திரிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஆமாம் எங்கே போகிற, அவ்வளோ கண்ட்ரோலாக நீ இருக்க வேணாம், உனக்கு என் கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா என் கூட எல்லாம் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் அப்படியே ஷாக்காக திரும்பி அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஏய் மினி இப்போ என்ன சொல்கிற, எனக்கு புரியல, என்ன சொன்ன, இல்லை மாமா நீ அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கணும்லாம் தேவையில்லை, நான் உன் ஜிமின் மாமா, உன் மினியான், உன் மினியான் கூட நீ அது மாதிரி இருக்கலாம்ல, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டேக்கு இன்னும் ஷாக்கு, அவன் ஐஸ்லாம் அப்படியே அவ்வளோ வெயிடாக அப்படியே வந்துட்டு அப்படியே ஜிமின் பக்கத்தில் அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி பண்ணி, எப்படின்னா ஜிமின் வந்து பெட்டில் இருப்பான்டா, டே வந்து இறங்கி நின்றுப்பான். இப்போ நீல் டவுன் பண்ணி, ஹேய் ஜிமின் மினி இப்போ என்ன சொன்ன, மாமா நான் தெளிவாக சொல்கிறேன், உனக்கு புரியுதா இல்லையா, உன்னை யார் கண்ட்ரோல் பண்ண சொன்னா என் கூட நீ அதை மாதிரி இருமாம்மா, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருக்குது. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரி பேசுவானா அப்படின்ட்டு டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ இதாக ஒரு எப்படி சொன்ன ஷாக் கலந்த ஒரு ஹாப்பினஸோட ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினும் டேவை பார்க்குறான். இப்போ ஜிமின் டே தான் அவ்வளோ ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஜிமின் எதுவுமே பண்ணவே இல்லை, டக்குன்னு போயிட்டு டேக்கு அப்படியே அப்படின்னா அவனோட லிஃப்ட்லேயே அப்படியே கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் டேக்கெலாம் செம்ம ஷாக்கு, ஐஸ் ரெண்டும் அவ்வளோ வேடாகுது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேவோட அவனோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ இந்த பக்கம் டே தான் என்ன பண்ணுறான்னா அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு, ஹே மினி என்ன பண்ணுற, இதெல்லாம் தப்பு, மேரேஜ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம், நீ படு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டே வந்து வாய்ஸ் அப்படியே தடுமாறுதுரா. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், எனக்கு நீ வேணும், முழுசாக வேணும், புரியுதா, நீ வந்து அங்கே போயெல்லாம் கஷ்டப்பட வேணாம், உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மொத்தமாக என் பாடியில் ஃபுல்லாக செலுத்து, நீ என்னை பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாம் பண்ணு, எனக்கு எல்லாமே டபுள் ஓகே மாமா, நீ ஏன் உன்னோட ஃபீலிங்ஸை இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, உன் மினியன் கூட தானே இருக்க போகிற, உன் ஃபீலிங்ஸ் எப்படின்னு நான் பார்க்க வேணாமா, அது எல்லாமே என்னோடய பாடியில் செலுத்துமாம்மா, நான் அது எல்லாமே உணரணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ என் மேலே என்ன ஃபீல் இருக்கிறேன்னு
நான் அதை உணரணும்னு நினைக்கிறேன். என் கூட நீ அந்த மாதிரி இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டே தான். அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஏன்னா ஷாக் மேலே ஷாக்காக ஜிமின் தரான். ஏன்னா ஜிமின் எப்பயுமே குழந்தையாட்டமாக அந்த மாதிரி சுட்டித்தனம் பண்ணுவான். அந்த மாதிரி தான் பண்ணுவானா வந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ஜிமின் பேசவே மாட்டான். டேக்கு ஷாக்காக இருக்குது. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான். ஏன் மாமா, ஏன் நான் அப்படி பார்க்குற? உன் மினியன் இந்த மாதிரி பேசுகிறானா? மாமா, நான் வேறு யார்கிட்டையும் பேசல, என் ஹப்பிட்ட தான் பேசுகிறேன். என்னோட எனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறவங்க அவங்கக்கிட்ட தான் நான் பேசுகிறேன். ஏன் மாமா, நான் அது மாதிரி பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு கேட்குறான். இந்த பக்கம் டே தான் சிரிச்சிட்டு, ஹே மினி, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. என் மினியானா எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அவனா நீ அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உன்னை எப்போ பார்த்தாலுமே நான் க்யூட்டாக தான்டா பார்த்துருக்கேன், ஒரு குழந்தைய தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் ஃபேஸ் முன்னாடி அவ்வளோ மெச்சூர்டாக அப்படி பேசுகிற. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. அது உன்னை குழந்தையாவே பார்த்துட்டு திடீர்னு இன்றைக்கி நீ இந்த மாதிரி பேசவும் எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் சிரிச்சிட்டு, உன் பொண்டாட்டி ஒன்றும் குழந்தெல்லாம் இல்லை, புரியுதா? அவளுக்கும் எல்லாமே தெரியும். என்ன நான் க்யூட்டாக பேசுனா அதனால உங்களுக்கெல்லாம் அப்படி தெரியுது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டே சிரிச்சிட்டு, எனக்கு எப்பயுமே என் மினியான குழந்தை தான், க்யூட் பேபி தான், ஏஞ்சல் தான், புரியுதா அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் சிரிச்சிட்டு அப்படியே டேவை போய் ஹக் பண்ணிக்கிறான். டேவும் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ என்னென்னா ஜிமினி டே ஒன்று நீல் டவுன் பண்ணி தான் இருந்திருப்பான். இப்போ டே அப்படியே ஏஞ்சி நிற்கிறான். ஏஞ்சி நின்றுட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினும் அப்படியே டேவை தான் பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு ஜிமினுக்கு கிஸ் பண்ணுறான். லிஃப்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்போ அந்த பக்கம் ஜிமினும் அவனும் அவ்வளோ சாஃப்டாக தான் கிஸ் பண்ணுறான். இவங்க கிஸ் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் போகுதுடா. இந்த கிஸ்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே ஹார்ஸாக போகுது. இந்த பக்கம் டேவும் செம ஹார்ஸாக கிஸ் பண்ணுறான் ஜிமினுக்கு. அந்த பக்கம் ஜிமினும் செம ஹார்ஸாக கிஸ் பண்ணுறான். 2 பேர்த்தோட கிஸ்ஸும் அவ்வளோ ஹார்ஸாக போகுது, அவ்வளோ வைல்டாக போகுது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மேலே சீக்குக்கு மீமின் 2 பேர்த்தாலுமே ப்ரீத் பண்ண முடியல. இப்போ அந்த கிஸ்ஸை அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு என்னென்னா இப்போ 2 பேருமே அப்படியே ப்ரீத் பண்ணுறாங்க. செம்மையாக ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் கிட்டே வந்துட்டு ஜிமினோட ஷர்ட்டை அப்படியே ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான்டா. இப்போ ஜிமினும் அப்படியே டேவோட ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமினோட ஷர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுறான். அதே மாதிரி டேவோட ஷர்ட்டும் அவனே ரிமூவ் பண்ணி எல்லாம் தூக்கி போட்டுறான். இப்போ ஜிமினுக்கு பார்க்குறான். டேவும் ஜிமினை பார்க்குறான். இப்போ டே என்ன பண்ணுறான்னா அப்படியே போயிட்டு ஜிமினோட இயர்ஸ் கிட்ட, அவன் காது கிட்ட போயிட்டு அப்படியே சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினை மாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். ஏன்னா அது கூசி இருக்கும். இப்போ இந்த பக்கம் டே தான், ஒய் ஜிமின், மினி உனக்கு ஓகே தானே, நான் எதுவும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இயர்ஸ் கிட்ட போயிட்டு டே கேட்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு ஐஸ்லேயே சொல்கிறான். இப்போ டே வந்து அப்படியே ஜிமினை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு ஜிமினுக்கு போய் கிஸ் பண்ணுறான். ஜிமினும் அதே மாதிரி கிஸ் பண்ணுறான். இப்படியே தான் அந்த கிஸ் வந்து அப்படியே ஒரு 2-3 மினிட்ஸ் போகுது. இப்போ ஜிமின் வந்து அப்படியே டே வந்து ஜிமினுக்கு வந்து அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அதே மாதிரி தான் ஜிமினும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறான். இப்போ அந்த ரூமுக்குள்ளே ஃபுல்லாக மீமின் 2 பேர்த்தோட மூமெண்ட் சவுண்டு மட்டும்தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க மேக்கவுட் சீன் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட மேக்கவுட் சீன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ டயர்டாக அந்த பெட்டில் வந்து அப்படியே படுத்திருக்காங்க. 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ப்ரீத் ஆகுதுடா, அவ்வளோ இதாக ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படி படுத்திருக்காங்க.
படுத்துட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே திரும்பி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. இப்போ டேவும் பார்க்குறான், ஜிமினும் பார்க்குறான். இப்போ சிரிச்சிட்டு டே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினும் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டாக இருக்குது, ஃபுல்லாக அப்படியே வேர்த்து ஊற்றிருக்கு. அந்த ஒரு இதுலேயே போய் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒன் சைடாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, மாமா சொல்லுடா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நீ என்னை முழுசாக எடுத்திருக்க, நான் உன்னை முழுசாக எடுத்துக்கிட்டேன். உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் உணர்ந்துட்டேன். அதே மாதிரி என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் நீயும் உணர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உனக்கு உணர்த்திட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான் நீ என்னை லவ் பண்ணுறிய ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா என்ன சொல்கிற, எனக்கு புரியல. இல்லைடா, நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறான். மாமா என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியல. ஹே மினி, உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டா, இது வரைக்கும் உன் வாய்ஸ்லேருந்து நான் ஐ லவ் யூ அப்படின்னு நான் கேட்டதே இல்லை தெரியுமா. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை மினி, நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். நிறைய ஆசைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா அது சொல்லணும், ஆனால் அது இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் சொல்லணும். அதான் நான் உனக்கு முழுசாக வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன மாமா இதில் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கலாம். இந்த பக்கம் டே தான், நீ எனக்குள்ளே முழுசாக வந்துட்ட மினி, அது எனக்கு தெரியும். ஏன்னா நீ எனக்கு என் ஹஸ்பண்டாக தான் எனக்கு முழுசாக வந்திருக்க, என் லவராக எனக்கு நீ என்ன முழுசாக கிடைக்கல மினி அப்படின்ட்டு டே கேட்குறான் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், கண்டிப்பாக மாமா அதுவும் உனக்கு முழுசாக கிடைக்கும், என்னோட மொத்த லவ்வும் உனக்கு கிடைக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் சிரிச்சுட்டு டேவை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ அப்படிதான் ஒரு 1/2 hour ஆகுதா, இவங்க 2 பேரும் அவ்வளோ குட்டி குட்டியாக ஜாலியாக பேசிட்டு அந்த மாதிரி வந்து ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான், ஓகே இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் சரி நம்ம வந்து மாமா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அவனோட ட்ரெஸ்லாம் எடுத்து அப்படியே வந்து 2 பேருமே ட்ரெஸ் வந்து நைட் ட்ரெஸ் மாதிரி வியர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வியர் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் என்னென்னா அந்த பெட்டில் படுத்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான், மாமா சொல்லுடா, தூக்கம் வரலையே என்ன. இல்லை மாமா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் எனக்கு புரியல. இல்லை மாமா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ரொம்ப நர்வஸாக ஹேண்டெலாம் அப்படியே ஒரு மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஐஸ்லாம் ஒரு மாதிரி படப்படப்படன்னு அடிச்சிக்குது. அவன் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகுது, அதெல்லாமே டேக்கு கேட்குது. அந்த மாதிரி வந்து அந்த பெட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி வந்து டேவை பார்த்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டே தான், ஹே மினி என்னாச்சு, ஏன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபேஸ் அந்த வேர்வையெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு ஜிமினை பார்த்து டே கேட்குறான். இல்லை மாமா, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும், சொல்லுடா என்னென்ன. மாமா நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நான் சொல்லணும், ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் டேக்கு ஒன்றுமே புரியல. ஹே மினி, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன், ஓகேவா. நான் தான் உங்ககிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்கேன்ல, நீ எது பண்ணாலும் இந்த மாமா உனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன்னு, எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டிவி தான் பார்க்குறான். பார்த்துட்டு, இல்லை மாமா, அது நான் சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்கன்னு தெரியல, ஆனால் அது என்னால் சொல்லாமையும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ரொம்ப திணறான்டா. அவனால் வாய்ஸே வரமாட்டேங்குது.
அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி அப்படியே டே ஃபேஸை பார்க்காம வச்சுட்டு, இங்கே பார், இங்கே பார், என் ஐஸை பார், என் ஐஸை பார்த்து எதுவாக இருந்தாலும் நீ சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன், புரியுதா? என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேவோட ஐஸை தான் பார்க்குறான். பார்த்துட்டு, மாமா அது ஏன்னு தெரியல மாமா, எனக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங் மாதிரியே இன்னொருத்த மேலேயும் எனக்கு அந்த ஃபீலிங் வந்திருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல மாமா. அ- அது நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை விரும்புகிற மாதிரியே இன்னொருத்தரையும் நான் 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 விரும்புகிறேன் மாமா. நீங்கள் எப்படி எனக்கு எல்லாமா இருக்கிறீங்களோ அதே மாதிரியே அவங்களும் எனக்கு எல்லாமா இருக்கிறாங்க. நீங்கள் என்னை எப்படி டேக் கேர் பண்ணி எனக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே அவங்களும் எனக்கு அவ்வளோ லவ் அவ்வளோ கேர் கொடுக்குறாங்க. எனக்கு உங்கள் மேலே எப்படி ஃபீலிங் வந்துச்சோ அதே ஃபீலிங் அவங்க மேலேயும் எனக்கு இருக்கு மாமா. நானும் அவங்கள லவ் பண்ணுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அப்படியே திக்கி திணறி அப்படியே டேவோட ஐஸை பார்த்து சொல்கிறான்டா. இந்த பக்கம் டேக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி பிடிச்சிருப்பான், அதை அப்படியே லூஸ் பண்ணிட்டான். அந்த ஹேண்டை அப்படியே எடுத்து விட்டு அவ்வளோ ஷாக்காக அப்படியே அவன் ஐஸ்லாம் அவ்வளோ ரெட்டிஷ் ஆகுது. அப்படியே அவன் ஐஸ்லாம் அவ்வளோ கலங்கியிருக்கு. இந்த பக்கம் ஜிமினோட ஐஸும் அப்படியே கலங்கியிருக்கு லைட்டாக. ஆனால் அந்த பக்கம் டேவோட ஐஸ்லாம் அவ்வளோ கலங்கியிருக்கு, அவ்வளோ ஐஸ் ரெட்டிஷாக இருக்குது. அவளை அவ்வளோ ஷாக்காக அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமினும் அப்படியே டேவை தான் பார்க்குறான். ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.